எலுமிச்சம்பழம் அது வந்து தேகரா ரொம்ப ரொம்ப உடலுக்கான சம்பீரம் வாங்க, அது அவ்வளவு முக்கியமானது உடலுக்கு. உடலினுடைய அல்கலைனிட்டி நல்லா இருந்தாலே புற்று வராதுன்னு ஒரு தியரி இருக்கு. அந்த அல்கலைனிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு எலுமிச்சம்பழம் நம்ம வந்து சாராக உடல்ல நம்ம உணவுல தண்ணியில ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கொள்ளலாம். நாரத்தை மறந்துட்டோம், திருநெல்வேலிக்காரங்க நாங்களாம் நாரத்தை ஊறுகாய்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த நாரத்தங்காய் வந்து அதுல இருக்கக்கூடிய புளிப்பு, இந்த பக்கம் சேலம் இந்த பக்கத்துல கொலுமிச்சங்காய்னு பயன்படுத்துவாங்க, அதுலயும் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் அதெல்லாம் உடலுக்கு வந்து எதிர்ப்பாற்றலை கொடுத்து குறிப்பா நோய் வராமல் தடுப்பது. அது புளிப்பு சுவையினுடைய அவ்வளவு முக்கியமா இருக்கும். எலுமிச்சை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். எலுமிச்சை வந்து மிகப்பெரிய ஒரு மருந்தாக ஜம்பீரம்னு சொல்லுவோம். அந்த ஒரு இருக்கிறதுலே ஒரு மிக ஒரு வீரியமான பழம் என்று கருதப்படக்கூடியது. எவ்வளவு வித விஷத்தையும் முறிக்கக்கூடிய தன்மைன்னு ரொம்ப காலமா நம்பப்பட்ட ஒரு விஷயம். நிறைய ஆய்வுகள்லையும் ஒரு அல்கலைஸ் பண்ணி நம்ம உடம்ப சரியா வச்சுக்கிறதுக்கு லைம் வந்து சொல்றோம். அந்த எலுமிச்சம்பழச்சாரையும் இஞ்சி சாரையும் காலையில எடுத்துக்கொள்ளலாம். நான் தனியா சொல்ற சித்த மருத்துவ அடிப்படையில சொல்றது, இஞ்சி எலுமிச்சம்பழம் ஒன்னா சேர்த்துக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் இஞ்சி சாறு எடுங்க, எலுமிச்சம்பழம் தனியா ஒரு 11 மணி போல ஒரு தண்ணிகளை கலந்து அதுல போய் வெள்ளை சர்க்கரையை போட்டுறாதீங்க. அந்த சர்க்கரையே வேணாம், வெறும் தண்ணியை கலந்து குடிக்கலாம். வேணுமென்றால் ஒரு துளி தேன் இல்லைன்னா பனங்கருப்பட்டி ஏதாவது போட்டு எலுமிச்சை சாறு எடுத்துக்கொள்ளலாம். இதை வந்து நம்ம ஒரு பழக்கமா வச்சுக்கோம்.